கதையின் பெயர் மயிலும் கொக்கும். வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் ரொம்ப அழகான மயில் ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சு. தான் ரொம்ப அழகாக இருக்கும்னு அந்த மயிலுக்கு ரொம்ப கர்வம். அதனால் எல்லா காட்டு விலங்குகளுக்கு முன்னாடியும் தன்னோட பெருமையை பேசிக்கிட்டே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா என்னோட தோகை எவ்வளவு அழகாக இருக்குன்னு, இங்கே பார்த்தீங்களா என்னோட நிறம் எவ்வளவு அழகாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இதனால் அந்த மயிலை பார்த்தாலே மற்ற விலங்குகளுக்கு பிடிக்கலை. ஆனால் அதை பற்றியெல்லாம் அந்த மயில் கவலைப்படாமல் அது தன்னோட பெருமையை பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அது ஒரு கொக்கை பார்த்துச்சு. அந்த கொக்கு கிட்ட போன அந்த மயில், கொக்கே கொக்கே, என் தோகையை பார்த்தியா எவ்வளவு அழகாக இருக்குன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த கொக்கு, ஆமாம், உன்னோட தோகை ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுச்சு. உடனே அந்த மயில், ஆமாம், உனக்கு என்ன மாதிரி அழகான தோகை இல்லை பாத்தியான்னு சொல்லுச்சு. மயில் தன்னை வம்பிழுக்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த கொக்கு, ஓ மயிலே, உன்னோட தோகை மாதிரி எனக்கு தோகை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு உயர பறக்கிறதுக்கு உதவுற வலிமையான இறகுகள் இருக்குது. என்னால் அந்த மலை மேகத்தை நோக்கி வேகமாக பறக்க முடியும். மேலே இருந்து அந்த அருவிகளை பார்க்க முடியும். வானத்தில் பறந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு வேகமாக போக முடியும். ஆனால் உன்னால் அது மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு. இதை கேட்ட அந்த மயிலுக்கு அப்போ தான் உண்மை புரிஞ்சது. அடடா, வெறும் அழகை மட்டும் வச்சுக்கிற நம்ம தனித்திறமைகள் வச்சிருக்கிற எல்லா மிருகங்களையும் இத்தனை நாள் மட்டமும் தட்டி பேசிட்டமேன்னு நினச்சி வருத்தப்பட்டுச்சு. குழந்தைகளா, இந்த மயில் கதையில் வர மாதிரி மயில் மாதிரி இல்லாமல் மற்றவங்கள மதிக்க பழகிக்குவாங்க. நன்றி.